காயினுக்கு 2 பக்கம் இருக்கு. ஆனா 2 ரூபா காயினுக்கு 4 பக்கம் கிடையாது. 2 ரூபா காயினுக்கு 2 பக்கம் தான். 3 ரூபா காயினுக்கு பக்கமே இல்ல. ஏன்னா 3 ரூபா காயினே இல்ல. 1 ரூபா கூட 2 ரூபா சேர்த்தா 3 ரூபா வருது. அதுக்குதான் 3 ரூபா காயின் அடிக்காம விட்டாங்களா? அப்படி பார்த்தா 1 ரூபா சேர்த்தா 2 ரூபா வருது. அப்புறம் எதுக்கு 2 ரூபா காயின் தனியா அடிச்சாங்க? இத பத்தில என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கியா? இது மைக்கு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அது மைக்கு கிடையாது. ஏன்னா என்கிட்ட மைக்கே கிடையாது. வறுமை வாயில விட்டு விளையாடுது. ஏழையா பிறக்கிறது தப்பு கிடையாது. ஆனா ஏழையா சாவுறது நம்ம தப்பு கிடையாது. அதெல்லாம் ஒரு ஹோட்டலுக்கு போறோம். ஹோட்டல்ல வேலை பாக்குறானே ஹோட்டலுக்குள்ள இருக்கும்போது மூளை இருக்கான்னு கேட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா ஹோட்டல்ல வேலை பாக்குறானே வெளில இருக்கும்போது மூளை இருக்கான்னு கேட்டா பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனை நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க. அந்த ஒரு விஷயத்தை மறந்து மன்னிச்சு போறதா வாழ்க்கை. வாழ்க்கைன்னு சொல்லும்போது ஞாபகத்துக்கு வருது. வாழ்க்கையில என்ன பண்ண போற அப்படிங்கிற கேள்வி என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்? அனுஷ்கா தமிழ் சினிமாக்குள்ள ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்த புள்ள இப்ப ஆள காணோம். இதெல்லாம் ஏன்னு கேட்டியா நீ முதல்ல அதெல்லாம் போய் கேளு. அப்புறம் என்கிட்ட வந்து இந்த கேள்வி எல்லாம் கேளுவோம். அதை விடு. நம்ம மூக்கு இப்படி இருக்கு. அந்த மூக்கு இப்படி இல்லாம இப்படி இருந்துச்சு அப்படின்னா சளி பிடிச்சிருக்கும் போது சளி சொயின்னு சொல்லுவாது. ஆனா ஏன் நம்ம மூக்கு இப்படி இல்லாம இப்படி இருக்கு? சளி எதுக்கு கிராவிட்டியால கீழே ஈர்க்கப்படுது? இதெல்லாம் அப்பப்ப யோசி. நம்ம வாய் வழியா வாந்தி வரலாம். ஆனா வாய் வழியா முடியாது அப்படிங்கிற வார்த்தை மட்டும் வரவே கூடாது. அப்படி நான் சொல்லல. ஆனா இப்ப நான் தான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது ஜனநாயகம் விஜய் படத்துக்கு சர்டிபிகேட் கொடுங்க முடியாது அப்படிங்கிற பதில் வருது. நான் இங்க அரசியல் பேச வரல. ஆனா சார் உங்க பெரியமா பசங்களுடைய வாழ்க்கையை பத்தி பேச வந்திருக்கேன். உங்க ஃபேமிலியிலே விஜய் ஃபேன்ஸ் இருப்பாங்க. உங்க பெரியமா பசங்க சித்தப்பா பசங்க அப்படின்ட்டு அவங்க படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கலாம். இப்ப நீங்க படத்து மேல கேஸ் போட்டீங்க அப்படின்னா பாதிக்கப்பட போறது நாங்க கிடையாது சார். எல்லாம் உங்க சித்தப்பா பசங்க தான். நான் இவ்வளவு சொன்ன பிறகு படத்துக்கு நீங்க சான்றிதழ் கொடுக்கல அப்படின்னா அந்த மைக்க வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது சார். சித்தி பிள்ளைக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஹாலிவுட்கார நம்மள தான் சார் கேவலமா பாப்பா.